கமருதீனும் விஜய் பருவம் சாண்ட்ராவை பிளான் பண்ணி கார்ல இருந்து தள்ளி விட்டதுனால மக்கள் எல்லாம் சாண்ட்ரா மேல பரிதாபப்பட்டு பெரிய சம்பவமே பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னா, நேற்று பிக் பாஸ் ஓட்டிங் ரிசல்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இடத்துல கானவனத் இருந்தாரு, ரெண்டாவதா திவ்யா இருந்தாங்க, மூணாவதா விஜய் பாரு இருந்தாங்க, நாலாவதா கமருதீன் இருந்தாரு, அஞ்சாவதா வந்து சபரி இருந்தாருங்க, ஆறாவது இடத்துல சாண்ட்ரா இருந்தாங்க, ஏழாவது இடத்துல அரோரா இருந்தாங்க, எட்டாவது இடத்துல விக்கல் விக்ரம், ஒன்பதாவது இடத்துல சுபிக்ஷா, லாஸ்டா வந்து சுபிக்ஷா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்படியே பெரிய மாற்றமா இருக்குது மக்களே. சரி வாங்க, யார் ஓட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இடத்துல கானவனத் இருக்கிறார் மக்களே. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் ஓட்டிங் ரிசல்ட்ல ஃபர்ஸ்டே இருக்கிறாரு. எல்லா சீசன்லயுமே ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்கும்போது இறங்கும் ஏறும் இப்படிதான் இருக்கும். ஆனா இவருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் இடத்துலயே கொடுத்துட்டாங்க. அதாவது டைட்டில் வின் பண்ணி ஆகணும் கானவனத் அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவே பண்ணி வச்சுட்டாங்க போல. சரி, ரெண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க. திவ்யா ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு கையில வந்து கானவனத் இருப்பாரு அந்த கடைசி ஃபைனலிஸ்ட்டுக்கு, இன்னொரு பக்கம் வந்து திவ்யா இருக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எனக்கு தோணுது. ஏன்னா கானவனத்துக்கு கீழே திவ்யா தான் இருக்காங்க. ஒரு சில டைம் வந்து மூணாவது இடத்துல இருப்பாங்க திவ்யா, இன்னைக்கு வந்து பார்க்கறது வந்து ரெண்டாவது டைம்ல இருக்காங்க. அதிகமா பார்க்கும்போது வந்து ஓட்டிங் ரிசல்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க எப்பயுமே. சரி, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, திவ்யா டைட்டில் வின் பண்ணுவாங்களா இல்ல கானவனத் வந்து டைட்டில் வின் பண்ணுவாரா? மூணாவது இடம் ஓட்டிங் ரிசல்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா விஜய் பார்வதி இருக்காங்க. என்னங்க கதை, இவங்க வந்து பண்றதுல அயோக்கியத்தனமா இருக்குது. நேத்து பார்த்திருப்பீங்க கார் டாஸ்க்ல சாண்ட்ரா எப்படி தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்படியே இருக்காங்க, குறைஞ்ச பாடே கிடையாது. இவளுக்கெல்லாம் யாராவது ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியல மக்களே. விஜய் பார்வை தவிர பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே சண்டை, பர்ஃபார்மன்ஸ், காமெடி, டாஸ்க் இது எல்லாத்துலயுமே உழைச்சு தான் இவ்வளவு நாளா இருந்திருக்காங்க. ஆனா விஜய் பாரு மட்டும் இந்த வீட்டுல பஜாரித்தனமா கத்தி சண்டை பிடிக்கிறது, லவ் கண்டென்ட், அப்புறம் வந்து முள்ள மேரத்தனம், கேப் மேரத்தனம், அந்த டாஸ்க்ல எப்படி ஒரு ஆளை வந்து ஒழிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இவ்வளவு நாளா கடந்து வந்திருக்காங்க மக்களே. விஜய் பாரு இந்த வீட்டுல இவங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கிற மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை வந்து காப்பாத்தி விடுறாங்க இல்லையா, என்னத்த சொல்றது. சரி, ஓட்டிங் ரிசல்ட்டுக்கு வருவோம். நாலாவது இடத்துல சபரி இருக்காருங்க. சபரி வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட் இருந்து இது மாதிரி பண்ணியிருந்தாரு அப்படின்னா டைட்டில் கப்பை தூக்கி வச்சிருப்பாங்க, கானவனத் மாதிரி சபரியும் தூக்கி மேல வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ புதுசா வந்து மாற்றத்தை கொண்டு வராரு. நேத்து சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் டாஸ்கே போனாலும் வெங்காயமாச்சு அப்படின்ட்டு டாஸ்க் விட்டு வெளியே போயிட்டாருங்க சபரி. சபரி மட்டும் இல்ல, கானவனத்தும் தான். சபரி என்ன பண்ணிட்டாரு, சாண்ட்ராவை வந்து தள்ளி விட்டதுனால கமருதீன் கிட்டயும் விஜய் அவர்கிட்டயும் சண்டைக்கு போனாருங்களே, இதனால வந்து மக்களுக்கு சபரியை பிடிச்சி போச்சுங்க. அதனால ஓட்டு போட்டு மேல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவர் மேல வந்ததுல சந்தோஷம் தான். சரி, அடுத்து அஞ்சாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா கதா மக்களே இருக்கிறாங்க. நேத்து நைட்டு ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்கும்போது ஆறாவது இடத்துல சாண்ட்ரா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டாங்க மக்களே. பெரிய சம்பவம். ஒரு ஆளுக்கு மேல தாண்டா வந்துட்டாங்க, இதுக்காண்டா இவ்வளவு பில்டப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ளேயே ஒரு ஆளுக்கு மேல வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சபரிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஜய் பருக்கு மேல போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க கமருதீனும் விஜய் பருவம். சாண்ட்ராவை கார் டாஸ்க்ல தள்ளி விட்டுட்டாங்க. சாண்ட்ரா வந்து கீழே விழுந்து வெளிப்பில் வந்து இழுத்துட்டு கிடக்குறாங்க கை காலியும். இவங்க வந்து அப்பயும் நக்கல பார்த்து பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு கிடக்கும் போது சாண்ட்ரா பார்க்கும்போது பரிதாபமாயி போச்சுங்க. நம்மளுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கஷ்டமாயிடுச்சு. நம்மளுக்கு மக்கள் எல்லாம் சாண்ட்ரா மேல பரிதாபப்பட்டு சாண்ட்ரா ஓட்டை போட்டு மேல கொண்டு வந்து விட்டுட்டாங்க மக்களே. ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் மக்களே. ஒரு டாஸ்க்கு கோசரம் ஒரு பொண்ணு வந்து இப்படி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வெளியே இடத்துல விஜய் பாரு பத்தியும் கமருதீன் பத்தியும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஆனா சாண்ட்ராவை பத்தி நல்ல விதமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சீண்டாம கம்முனு இருந்திருந்தாவே சாண்ட்ரா வந்து நாளுக்கு நாள் கீழே போயிட்டு இருந்திருப்பாங்க ஓட்டிங் ரிசல்ட்ல. இவங்க பண்ண ஒரு வேலையில சாண்ட்ரா வந்து மேல வந்துட்டாங்க மக்களே. சாண்ட்ராக்கு வந்து ஒரு பெரிய நன்மை கிடைச்சிருக்கு. சரி, விஜய் பாருக்கு அப்புறம் கமருதீன் வந்து நாலாவது இடத்துல இருந்தாரு, அவர் எங்கப்பா போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த கார் டாஸ்க்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாம பேசினதுக்கு, ஒரு மாதிரி வந்து தப்பா நடந்துகிட்ட விதத்துக்கு, இதுக்கெல்லாம் மக்களை வந்து சேர்த்து ஒரு முடிவு காட்டுற விதமா சாண்ட்ராவுக்கு கீழே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது சாண்ட்ரா அஞ்சாவது இடத்துல இருக்காங்களா ஓட்டிங் ரிசல்ட்ல, இப்போ ஆறாவது இடத்துல கமருதீன் வந்துட்டாருங்க. நேத்து சாண்ட்ராவுக்கு மேல இருந்தாரு, இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு கீழே போயிட்டாருங்க. கண்டிப்பா இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணுங்க இந்த வாரம். விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வேஸ்ட்டுங்க ரோஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து தப்பா பேசுறாரு, வாடி போடி இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து எல்லாருமே சொல்லிட்டாரு. திவ்யாவை சொல்லியிருக்காரு, ரம்யா ஜோ சொல்லியிருக்காரு, விஜய் பார்க்கிட்ட. விஜய் பார்வை வாடி போடி இல்ல, இன்னும் எந்த மாதிரி வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது வந்து தப்பு கிடையாது. அவங்களை விட்டுருங்களா ஒரு பக்கம். அடுத்து வந்து நம்ம சாண்ட்ராவை நேத்து ஒரு மாதிரி பேசிட்டாரு, வாடி போடின்ற வார்த்தை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தகாத வார்த்தைலாம் பேசிட்டாரு. அது வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க மக்களே. சோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணுங்க. அடிக்கலாம் கூட போகுது, செருப்பு கழுத்தி அடிக்கலாம் கூட போகுது விஜய் பாருமே கமருதீனும். ஆனா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், விஜய் பாருக்கும் ரெட் கார்டு கொடுக்கணுங்க. ஏன்னா விஜய் பார் தான் முக்கியமா சாண்ட்ராவை தள்ளி விட்டது. டாஸ்க்கு கோசரம் விஜய் பார் வந்து கொலையை தவிர மத்த எல்லாமே பண்ணுவாங்க மக்களே. அது இந்த வீட்டில் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டுங்க தெரிஞ்சுக்கிட்டுங்க விஜய் பார்வை பத்தி முழுசா. சரி, கமருதீன் கீழே ஏழாவது இடத்துல ஓட்டிங் ரிசல்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா அரோரா இருக்காங்க, பலூன் அக்கா இருக்காங்க. எட்டாவது இடத்துல விக்கல் விக்ரம் வந்து மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா நேத்து வந்து குரல் கொடுத்திருக்காரு சாண்ட்ராவுக்கு ஆதரவா. சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டதுனால சண்டை பிடிச்சாரு விக்கல் விக்ரம் வந்து கமருதீன் கிட்டயும் விஜய் பார்க்கிட்டயும். அதனால மக்கள் வந்து கொஞ்சம் ஓட்டு போட்டு மேல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இடத்துல 9வது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க வந்து இந்த வாரம் வெளியே போறது முடிவாயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு 3 வாரமா தப்பிச்சுட்டே தான் வந்துட்டு கிடக்குறாங்க. ஆனா இந்த வாரம் வந்து மிஸ் ஆகாது, கண்டிப்பா வெளியே போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, வெளியே போயிடுவாங்க. இன்னைக்கான ஓட்டிங் நிலவரம் இப்படி இருக்குது மக்களே. சரி, நீங்க சொல்லுங்க, யாருக்கு நீங்க வந்து ஓட்டு போடுவீங்க, உங்களுக்கு வந்து யாரை பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க.